மக்களே என் கையில் இருக்கிறது வந்து ஒரு குட்டி ப்ரொஜெக்டருங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க. நம்ம சின்ன வயசுலலாம் திருவிழா கடையில் லேசர் லைட் வாங்கி அதை வந்து ஒரு திரையில் கட்டி, அதாவது வேட்டி துணியை கிழிச்சு அதில் படம்லாம் ஓட்டி விளாண்டுருப்போம்ல, அதே கான்செப்ட் தான். ஆனால் இது கொஞ்சம் அட்வான்ஸு. இது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டார்ச் லைட் இருக்கும், வேறு சில டிஸ்கெலாம் இருக்கும், அதை எடுத்து காமிக்கிறேன். இதாங்க இந்த பாக்ஸ். இந்த பாக்ஸை வந்து எப்படி இந்த டிஸ்கை கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணோம்னா உள்ள இதுக்கான டிஸ்க் இருக்கும், அதாவது சிடி. இதில் தான் ஒவ்வொரு படங்களும் இருக்கும். ஒரு 3 சிடி இருக்குது. நம்ம காசு கொடுத்து வாங்குறத பொறுத்து எக்ஸ்ட்ரா சிடியும் சேர்ந்து வரும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு 3 விதமான சிடி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சிடியில் வந்துட்டு ஒவ்வொரு படங்கள் வருங்க. இது நம்ம ப்ரொஜெக்டரில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு. சின்ன வயசில் அடித்து விளாட்ற ரேசர் லைட்லேயும் இப்படி தான். முன்னாடி ஒரு குப்பி மாதிரி இருக்கும், அதை மாட்டும் போது ஒவ்வொரு படம் வரும். இதுக்கு என்ன வித்தியாசம்னா, அது வந்து ரெட் கலரில் தெரியும். இது பார்த்தீங்கன்னா நல்லா கலராகவே தெரியும் படம் பார்க்குறதுக்கு. மக்களே ஒரு ஒயிட் கலர் ஸ்க்ரீனுக்கு வந்தாச்சு. இப்போ நம்மளோட ப்ரொஜெக்டர் ரெடியாக இருக்குது, டிஸ்க்கும் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த டிஸ்கை நம்ம ப்ரொஜெக்டரில் அப்படியே மாட்டிட்டு படம் போட ஆரம்பிச்சிருவோமா? ஓகே, ரெடி ஆயிடுச்சு. லைட் ஆஃப் பண்ணுங்க. ரெடி மக்களே. இப்போ பாருங்கள், திரைப்படம் வரப்போகுது. டடன். வாவ், செம்ம டைனோசருங்க. இப்போ அப்படியே டிஸ்கை ரொட்டேட் பண்ண பாருங்கள், மாறிக்கிட்டே இருக்கும். ரொட்டேட் பண்ணுறேன். அடுத்து ஒரு டைனோசர் குட்டி. இது பாருங்கள், குழந்தை டைனோசரு. அடுத்து இது என்ன டைனோசர்னே தெரிலங்க. இது ஒரு ஆமை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இதுவும் ஆமை மாதிரி தான் இருக்குது. இது வந்து பறக்கிற டைனோசரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து தாவரம் சாப்பிட்றது. இது கறி உண்ணி. இப்போ அதே மாதிரி இந்த டிஸ்கை பிடுங்கிட்டு அப்படியே லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம வேறு டிஸ்க் அப்படியே மாட்டி பார்ப்போம். இப்போ இன்னொரு டிஸ்க் எடுத்திருக்கேன். இதை அப்படியே உள்ளே மாட்டி என்ன வருது பார்த்துருவோமா? வாவ், ஜேசிபி வருது. அப்படியே ரொட்டேட் பண்ணு. ஏரோப்ளைன், அடுத்து ஹெலிகாப்டர், அடுத்து ராக்கெட், அடுத்து பஸ், காரு. இதுவும் காரு தான். இது பாரு, சின்ன சைக்கிள். அடுத்து ஜேசிபி வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம சின்ன பசங்கள்ட்ட காமிச்சு அப்படியே இருட்டு நேரத்தில், கரண்ட் இல்லாத நேரத்தில் இதை காமிச்சு நான் செம்மையாக அவங்களுக்கு ஜாலியாக இருக்கும் விளாடும் போது. இந்த டிஸ்க் அப்படிங்கிட்டு இன்னொரு டிஸ்க் இருக்குது. அது என்னன்னு பார்த்துருவோம். அப்படியே இந்த டிஸ்கை இப்போ மாட்டுறேன் பாருங்கள். பார்த்தா வாவ், சூப்பர். ஆடுங்க. இங்கே பாருங்கள் மக்களே, ஆடு ஒன்று இருக்குது. இது குதிரை. இது வந்து சிறுத்தை குட்டி. இது என்ன குட்டி? பன்னிக்குட்டியோ? வாவ், யானை. ஒட்டகச்சிவிங்கி. இது மலையாடு. இது என்னது? சிங்கங்கிற பேரில் ஏதோ ஒரு சூரியகாந்தி பூ மாதிரி இருக்குது. அது திரும்ப ஆடு வந்துருச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? செம்மையாக ஜாலியாக விளாட்லாம். அப்படி செவத்தில் அடிச்சுட்டு இங்கே பாருங்கள், ஆடு இங்கேருந்து வரும். அடுத்து சிறுத்தை பாயுதுங்க அப்படியே செம்மையாக. இது சூப்பராக இருக்குது. சின்ன பசங்களோட சேர்ந்து நம்மளும் விளாடலாம். அப்படியே இந்த பொருள் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதோட வாங்குகிற லிங்க் வந்து நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். அதில் இந்த ப்ராடக்டோட லிங்க் இருக்குது. வேணால் செக் பண்ணி பை பண்ண முடிஞ்சால் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பரான ஒரு கேஜெக்ட்டு. மக்களை இங்கே பாருங்கள், என் உடம்போட பெருசாக இருக்குது இந்த ஸ்க்ரீனில் தெரியுது. நம்ம எவ்வளோ லாங்குனா இங்கேருந்து ஒரு 5 அடி வரைக்கும் டிஸ்டன்ஸ்லேருந்து அடித்தோம்னா எவ்வளோ பெருசில் தெரியுது. பார்த்தீங்கன்னா தெரியும் அழகாக. இங்கே பாருங்கள், ஒரு ஆடு. இது மாதிரி ஒவ்வொரு இது நம்ம மாற்றும் போதும் சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைஸில் தெரியுது பாருங்கள். ஒரு 55 இன்ச்சு எல்இடி டிவியில் தெரிகிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஒரு கேஜெட் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.